என்னோட பையனோட பர்த் சர்டிஃபிகேட்டில் ரூபா கூட செலவு பண்ணாமல் அவனோட பேரும் அவங்களோட அப்பா பேருமே நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன். நான் எப்படி பண்ணேன், என்ன ப்ரொசீஜர், எங்கே போய் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் திருப்பூரில் இருக்க மாநகராட்சி ஆஃபீஸ் தான் போயிருந்தேன். அங்கே தான் தம்பி பிறந்திருந்தேன் திருப்பூரில். அதனால் அங்கே தான் போய் நான் ஃபார்ம் கொடுத்தேன். எப்படி ப்ரொசீட் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் ஆகுது, அதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறத இனி பாருங்கள். போன வாரம் வந்து கரெக்ஷனுக்காக பெட்டிஷன் கொடுத்துட்டோமோ அப்போ இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போது 1 வீக் கழித்து திரும்பியும் மாநகராட்சி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் திருப்பூரில். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட இது வந்து கரெக்ஷன் ஓகேயா எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு திரும்பி அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா 1 வீக் to 10 days தான் நம்மளுக்கு ஆன்லைனில் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ளே கேட்டாச்சு, ஓகேன்னு சொல்லி க்ரீன் கலர் ஷீட் கொடுத்துட்டாங்க. வெளில வந்து ஃபில் பண்ணி தரதுக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணா உட்காந்துருப்பாரு. அவங்ககிட்ட கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். காஸ்ட் கிடையாது, ஃப்ரீ தான். பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷனுக்காக வந்திருந்தப்போ இந்த மாதிரி அடுத்த ப்ராசஸ் வந்து க்ரீன் கலர் ஷீட்டு 2020 பிறந்த குழந்தை பேர் வச்சு வாங்கினால பேமெண்ட் கிடையாது. வெறுமே வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி உள்ளே கொடுத்தோம், ப்ரூஃபோடு அட்டாச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்ஷனாக இருந்துருது. நாங்கள் கரெக்ஷன் பண்ணது தம்பியோட பேரும் அவங்க அப்பாவோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஒன்றும் செய்யலை. மடக்கலாமா? இவ்வளோ அப்படி அட்டைப்பட்டி எதுக்கு கொடுத்துருப்பாங்க? ஹோல்சேல நான் மடக்கலையே மேடம். இவர் வந்து பாவம் அசைக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு அட்டைப்பட்டி வச்சுருக்காங்க. அதில் நம்ம போட்டு போனோம்னா 1 வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே நம்மளுக்கு மாறிடுதுங்கிறத சொல்கிறாங்க. ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அது எப்போ மாறுது எப்படி இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.